திருப்பதி மழையில் சுகாதாரமின்றி உணவு தயாரித்த தனியார் உணவகத்திற்கு தேவஸ்தான அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருப்பதி மலையில் உள்ள தனியார் உணவகங்களில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரிகள் ஷியாமலா ராவ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உணவகம் ஒன்றில் சுகாதாரமற்ற வகையில் தரமற்ற பொருட்களை கொண்டு உணவு சமைத்து பக்தர்களுக்கு வழங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்த உணவுப் பொருட்களை ஆய்வு செய்ததில் அவை தரமில்லாமல் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் தினசரி திருப்பதி மலையில் உள்ள உணவகங்களில் ஆய்வு நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு வரும் 24ஆம் தேதி வரை சிறை காவல் நீட்டித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 22ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று சுமார் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளையும் 22 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இதனையடுத்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களுக்கு 2 முறை காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் 3வது முறையாக மீண்டும் வரும் 24ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.